அதிமுகல இருந்து தொடர்ந்து ஆள் எடுக்கிறது அது ஒண்ணு நிக்கிற பாடே தெரியலையே சார். அதிமுக உள்ள எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கட்சி அதிமுக ஆயிடும், உங்க தொண்டை நம்ம பின்னாடி தட்டி விட்டுருவோம். அதை எழுதி வச்சுங்க, நல்ல ஜெகஜோதியா ஊழல் நடைபெறும் எதிர்காலத்துல. அது ஒரு குறுகிய எதிர்காலத்துல ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, பொது பொண்டாட்டி அப்படியே போவாங்க. இப்ப 2 அதிமுக இருக்குது. ஒன்றுக்கு வந்து விஜய் தலைவர், இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி தலைவர், அவ்வளவுதான். சண்முகம் ஒருக்கா சொன்னாரு சார், நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ராஜினாமா நின்றுச்சு அப்படின்னு. விஜயபாஸ்கர் ராஜினாமா அவர் பேச்சுக்கு ஒரு மரியாதையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது. அவர்கிட்ட 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அதை தாண்டி வேற ஏதோ ஒரு தேர்னாலும் அவர் கிடைக்காது. அதோட முடிஞ்சு போச்சு. கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நன்றி கூட சொல்லல, எங்களுக்கு ஆதரவு அளித்ததுக்கு ஒரு நன்றி. அவருடைய முதல் உரை தான் அது, இந்த பதில் உரை அப்படிங்கிறது. இல்ல அவரு சொன்ன தேவையில்லை. ஏன்னா சோஃபாலாம் அனுப்புனாரு, அனுப்பிட்டு தான் துண்டு போடுறாரு. தாவேக்கல் அவரு விஜயபாஸ்கர் இணைவது எப்படி புரிஞ்சுக்கலாம்? விஜயபாஸ்கருக்கு வந்துட்டு ஊழல் எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். சோ அவர் கட்சிக்குள்ள கூப்பிட்டோம் அப்படின்னா ஊழல் எங்கெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்து அவர் ஒழிச்சிருவார். இந்த ட்ரிக்கு தெரியாம இருக்கீங்கன்னா ஒரு மீம் வந்திருந்தது சார். ஏற்கனவே வந்ததுதான். இல்ல திருடன் வந்துட்டு எடுத்து அந்த இடத்துல வச்சோம்னா திருட்ட ஒழிப்பான் அப்படின்றது அது கிடையாது. திருட வந்தான்னா அவன் பங்காளி ஆயிடுவான். இல்லாட்டி நல்ல திருடி நம்மளுக்கு நல்ல பங்கு கொடுப்பான். ஏன்னா அதிகாரத்தோட வராங்க. புதுசா இவர் ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. ஊழலை கண்டுபிடிப்போம், விடமாட்டோம் அப்படின்னு சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? விடமாட்டோம், நாங்க இழுத்துக்கிறோம் அவ்வளவு உள்ள அப்படின்றதுதான் விஜய் செஞ்சிருக்கக்கூடிய வரலாற்று பிரகடனம். மோடி அமித்ஷா என்ன செய்யறாங்களோ அதுதான் விஜயும் ஆதவர்ஜுனாவும் செய்யறாங்க. இவங்க எது கேட்டாலும் அது ரொம்ப நாளா இருக்குன்றாங்க. இப்போ வந்துட்டு நிறைய மண் செயல்கள் நடக்குது அப்படின்னா அது ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்து அது ரொம்ப நாளா இருக்குது. இல்ல பெண்கள் குழந்தைகள் சீரழிவு அது ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னு. தமிழ்நாடு ரொம்ப நாளா இருக்குது, எல்லாமும் நல்லா இருக்குது. என்ன ஒண்ணு ரொம்ப நாளா இருந்த போது தமிழ்நாடு நல்லா இருக்குது, நீ வந்துட்டு உடனே எல்லாம் கெட்டு சீரழிஞ்சு கிடக்குது. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுகல இருந்து தொடர்ந்து ஆள் எடுக்கிறது அது ஒண்ணு நிக்கிற பாடே தெரியலையே சார். ஒரு தப்பான ஒரு ஐடியா. அது வந்துட்டு ஆக்சுவலா என்னன்னா, அதிமுக வந்துட்டு பலவீனப்படுது அப்படின்னோம்னா அந்த இடத்துல நீங்க பலப்பட்டு அந்த 2வது இடத்தை பிடிச்சிடலாம் திமுக அடுத்தபடியா. புரியுதுங்களா? கட்சி ரீதியா சொல்றேன், 2வது இடத்த நீங்க பிடிச்சிடலாம். ஆனா அதிமுக உள்ள எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கட்சி அதிமுக ஆயிடும், உங்க தொண்டை நம்ம பின்னாடி தட்டி விட்டுருவான். உங்களை சின்சியர் தொண்டனும் இருக்கிறான், அவனை பின்னாடி தட்டி விட்டுருவான். அவன் எல்லா இடத்துலையும் டிராப் பண்ணிடுவான். மக்களவை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், வாரியங்கள் எல்லாம் வச்சுட்டு போயிடுவான். அவங்களெல்லாம் நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? எங்க பார்த்தாலும் ஊழலா இருக்கும். புரியுதுங்களா? அதனால எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஒரு அதிமுக விட்டு ஒரு அந்த ஐடியாவே இல்லாத ஒரு வந்து என்ன பண்றாரு, அதிமுக வரட்டும் எல்லாம் அவருக்கு யாதவர்ஜுனோட ஐடியா. ஸோ ஈ கண்ட்ரோல்ஸ் த பார்ட்டி. முடிஞ்சு போச்சு. அது அப்படிதான் போகும், வேற ஒண்ணுமே இல்லை. அதிமுகவை விட்டு அதான் சொன்னேன், அதிமுக கூட்டணி வைக்கிறதே சூசைடல் அப்படின்னா இப்ப அதிமுகவே தூக்கி உள்ள வைக்கிறாங்க அந்த கட்சியை. அப்ப என்ன ஆகும்? ஆக்சுவலா ஒரு அதிமுக இருந்துச்சு, இப்ப 2 அதிமுக இருக்குது. ஒன்றுக்கு வந்து விஜய் தலைவர், இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி தலைவர், அவ்வளவுதான். விஜயபாஸ்கரை தாவேக்கால இணைக்கிறாங்க. ஆமா, தூய்மைப்படுத்தணும்ல அவர். தாவேக்கால் அவரு விஜயபாஸ்கர் இணைவது எப்படி புரிஞ்சுக்கலாம்? விஜயபாஸ்கருக்கு வந்துட்டு ஊழல் எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் கட்சிக்குள்ள கூப்பிட்டோம் அப்படின்னோம்னா ஊழல் எங்கெல்லாம் நடந்திருக்குதுன்னு பார்த்து அவர் ஒழிச்சிருவார். நீங்க அந்த மீன் பாத்தீங்களா சார்? இது மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஒரு படத்துல வந்து கடன் வாங்குற ஒருத்தரை வந்து கடன் வசூல் பண்ற ஒரு ஆளா நியமிப்பாங்க. அந்த இதுதான் இங்க நடக்குது. யாரு ஊழல் அதிகமா பண்றாங்களோ அவங்கள அந்த இடத்துல உட்கார வச்சு ஊழலை ஒழிச்சிருவாங்க. அதான் ஊழல் ஒழி பண்றாங்க. இந்த ட்ரிக்கு தெரியாம இருக்கீங்கன்னா ஒரு மீம் வந்திருந்தது சார். ஏற்கனவே வந்ததுதான். இல்ல திருடன் வந்துட்டு எடுத்து அந்த இடத்துல வச்சோம்னா திருட்ட ஒழிப்பான் அப்படின்றது அது கிடையாது. திருட வந்தான்னா அவன் பங்காளி ஆயிடுவான். இல்லாட்டி நல்ல திருடி நம்மளுக்கு நல்ல பங்கு கொடுப்பான். ஏன்னா அதிகாரத்தோட வராங்க. இப்போ விஜயபாஸ்கர் சிபிஐ வழக்கே இருக்குது அவர் மேல. ஒரு தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 88 கோடி செலவு பண்ணாரு அப்படின்னு ஆர்கே நகர் தொகுதிக்கு இது பண்ணி சிபிஐ ரைடு பண்ணி பிடிச்சி அந்த காகிதத்தையும் வெளில வந்துச்சு. அவர் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற விஷயம் வெளில வந்துச்சு. ஆனா தொடரல. அதான் மோடியினுடைய அந்த சலவை மிஷின், வாஷிங் மிஷின், அந்த மாதிரி இப்போ புதுசா இவர் ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. இவர் எல்லாரையும் ஊழலை கண்டுபிடிப்போம், விடமாட்டோம் அப்படின்னு சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? விடமாட்டோம், நாங்க இழுத்துக்கிறோம் அவ்வளவு உள்ள அப்படின்றதுதான் இது விஜய் செஞ்சிருக்கக்கூடிய வரலாற்று பிரகடனம். அவருடைய டிக்ளரேஷன். வேற எங்க இருக்க நல்ல ஊழல் பண்ணுவியா, என்கிட்ட வந்துரு.
விஜயனுடைய ஒரு நடவடிக்கை எடுத்து பாருங்க. விஜய் தாவேகா எல்லாம் ஏற்கனவே மோடி செஞ்சதாக தான் இருக்கும். மோடி அமித்ஷா என்ன செய்யறாங்களோ அதுதான் விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் செய்யறாங்க. ஊழல் வந்துட்டு நம்ம வெளியில இருக்கக்கூடாது, எல்லாம் நம்ம உள்ள இருக்கணும். என் கூட வந்துட்டீங்கன்னா ஊழல் எதுவுமே கிடையாது. நீ எப்படியாப்பட்ட திருடனா வேணாலும் இருக்கலாம். எல்லாம் பிளாக்ல டிக்கெட் எடுத்தவங்க தானே மந்திரி சபையில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அப்போ அதுக்கு மேலே 10 தானே அவங்களுக்கு தெரியும் நம்ம தலைவர் என்ன பண்ணுவாருன்னு. அன்னைக்கு கண்டுட்டு இருந்தாருன்னா பரவாயில்ல, இன்னைக்கு செய்ய மாட்டேன். அவங்களுக்கு என்ன இருக்கும்? 1000 இருந்தாலும் நம்மளை விட்டு சுத்தவர் தானடா பார்த்துக்கலாம் அப்படின்றது தானே இருக்கும். அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு விற்றா எப்படி துட்டு வரும்னு தெரியும். உங்களுக்கு எப்படி வந்துச்சு பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருல, அது வந்துச்சுன்னா உன் மாமனார் திமுகவுக்கு 590 கோடி கொடுத்தானே, எது கொடுத்தாரு? தொழில் ஏதாவது பார்ட்டி ஃபண்டு தானே சொல்றீங்க. அது பார்ட்டி ஃபண்டுன்னு திமுக அப்படியே வந்துச்சான். உன் ஆள் எது கொடுத்தான்? 590 கோடி, 1100 கோடி பிஜேபிக்கு எது கொடுத்தா உன் மாமனார் சொல்லு. உங்ககிட்ட இருக்குது கிட்டத்தட்ட 700 கோடி இன்னும் கணக்கு காட்டியிருக்கிறீங்களா? ஏது அந்த பணம்? உன் மாமியார் எவ்வளவு கோடி கணக்கு காட்டினாங்க? அப்ப நீங்க 3 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிச்சிருவீங்க, நாங்க நம்பணும். இப்போ பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் லாட்டரி சீட் வைக்கிறான், தெரியுமா உங்களுக்கு? அது ரொம்ப நாளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்க எது கேட்டாலும் அது ரொம்ப நாளா இருக்குன்றாங்க. இப்போ வந்துட்டு நிறைய வன்செயல்கள் நடக்குது அப்படின்னா அது ரொம்ப நாள், அதான் விஜய் பாணி, அதெல்லாம் ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னாரு. இல்ல இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்திருத்தம் அது ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னாரு. இல்ல பெண்கள் குழந்தைகள் சீரழிப்பு அது ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னாரு. தமிழ்நாடு ரொம்ப நாளா இருக்குது, எல்லாமும் நல்லா இருக்குது. என்ன ஒன்றும் ரொம்ப நாளா இருந்த போது தமிழ்நாடு நல்லா இருக்குது. நீ வந்துட்டு உடனே எல்லாம் கெட்டு சீரழிஞ்சு கிடக்குது. ஒரே மாசத்துல 10ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருந்ததுயா தமிழ்நாடு. 11ஆம் தேதி சீட்ல உட்காந்தாரு, இந்த புனிதர் போயிட்டு சீட்ல உட்காந்தாரு, போட்டு சூட்டை போட்டு உட்காந்தாரு. அன்னையில இருந்து ஆரம்பிச்சது எல்லாம். இன்னைக்கு 40 நாளா ஓடுதுதான் சினிமா. இதுல வந்துட்டு அளந்து விட்டுறாரு ஒரு சட்டப்பேரவையில. இந்த ஊழல் ஒழிப்புல ஒரு இரட்டை நிலைப்பாடு சார். அதிமுகவிலிருந்து அங்க இருக்கிறவங்க ஊழல்வாதிகள் கிடையாது, விஜயபாஸ்கர் ஒரு கட்சியை நடத்த சொல்லுங்க சார். சமூக நிபுணர் நல்லா சும்மா பேசிட்டுல. காந்தியை விட்டுட்டீங்க அப்படின்னோம்னா காந்தி நேரில் ஒரு பார்ட்டி விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னோம்னா சமூக நீதி காவலர் VP சிங். கட்சிக்காக ஃபண்டு வாங்காத ஆள் அவர் தான். அவர் என்ன சொன்னார்? அவர் தேர்தலில் போட்டிடுறார், காங்கிரஸ்ல இருந்து வெளில வந்து அலகாபாத்ல. அவர் செலவு பண்ணது எவ்வளவு தெரியுமா? 50,000 ரூபா. அது அவ்வளவுதான் ஒரு கணக்குல இருந்துச்சு. இதை வச்சுக்கிட்டு எப்படி சார் தேர்தலை சந்திக்கிறது? யாரு? நம்மளுடைய ஜெகவீரபாண்டியன் கேட்கிறாரு, இங்க இருந்து போனவர். அவருக்கு அவர் எனக்கு ரொம்ப நெருக்கம் அரசியல்ல. பாண்டியன்ஜி ஒன் ஸ்மால் பிட்டு, VP சிங், சக்ரா, ஜனதாதள், தட்ஸ் ஆல். ஸ்டிக் இட் ஆன் த டோர், பீப்புள் வில் vote அப்படின்னாரா அயனதா. அவர் சொல்றாரு, அயனதா நீ நம்ப மாட்டாரு, 20 நாள் அவர்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவோம், ஒரு தடவை கார்ல ஏறினது இல்லை. ஒருத்தன் ஒரு பைக் எடுத்துட்டு வருவான், மோட்டாவா இருப்பான் அந்த ஆடு, அவன் பின்னாடி தலையில ஒரு துண்டு மாதிரி ஒருத்த கட்டிக்கிட்டு உட்காந்துருவாரு. போயிட்டு அங்கங்க கும்பிடுவாரு. அங்க ஏதாவது ஒரு இடம் ஏறி நின்று பேசுவாரு. மேடையிலே பேசுற என்னதான் 1.5 லட்சம் ஓட்டை ஜெயிச்சுட்டாரு. அவருக்கு எதிராக காங்கிரஸ்காரன் யார் நிறுத்தினா? லால் பகதூர் சாஸ்திரியினுடைய பேரன் எடுத்ததை நிறுத்தினான். காந்தி, நேரு, VP சிங். அதுக்கப்புறம் அந்த கட்சியை ஊழல் இல்லாத ஒரு கட்சியை நடத்தினா அந்த பெருமை எனக்கு தான் சேரும், ஐயனா தான் சேரும். நான் என்ன பண்ணேன், நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது ஒரு கூட்டம் நடந்துச்சு. சொல்லலாம் எந்தெந்த பணக்காரங்கிட்ட போயிட்டு PR பழனி வரைக்கும் எல்லாரையும் சொல்றேன், லிஸ்ட் போறான்னு 40 பேர் எல்லாம் வராங்க. இன்னைக்கு விஜய்க்கு சர்டிபிகேட் கொடுக்குறவங்க எல்லாம் வந்துடுறாங்க அந்த லிஸ்ட்ல. நான் பேசாதே உட்காந்துட்டு இருந்தேன். என்ன ஐயா ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு சீமான். இல்லை நான் மெதுவாக பேசிக்கிறேன் அப்படின்னேன். சரி கடைச்சிடுவோம் கூட்டத்தான்னு கடைச்சிட்டாரு. போயிட்டாங்க. அது வரைக்கும் லிஸ்ட்டு போட்டு பேரை போட்டு ஒருத்தர்கிட்ட எவ்வளோ கேட்கறதுன்னு எழுதிருந்தாங்க. நான் என்ன கேட்டேன், இவ்வளோ பேர்கிட்ட வாங்கிட்ட உடனே நம்ம கட்சி மக்களுக்கான கட்சியா கார்பரேட்டுக்கான கட்சியான்னு கேட்டேன். சரி என்ன பண்றது சொல்லுங்க. நானும் சீமானை மட்டும் பேசிக்கிட்டோம். எங்க நல்ல வெயில் அடிக்குது அந்த பால்கனியில, அவர் வீட்டு பால்கனியில. அப்போ அந்த வலசராவத்தில் இருந்தாரு. எவ்வளவு செலவாகும் அப்படின்னா, எனக்கு நம்மளுக்கு ஒரு 3-4 லட்ச ரூபா செலவாகும்யா அப்படின்னாரு அவரு. மாசத்துக்கு எவ்வளவு தானே? நான் 10 லட்ச ரூபாய்க்கு வழி சொல்றேன். எப்படி? நம்ம கட்சிக்காரர் இருக்கிறான் இல்லையா, கொடுக்கக்கூடிய ஒருத்தனை மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்ல போறோம்.
1000 பேர் 1000 ரூபாய் 10 லட்சம் வந்துடுது. நம்மளுக்கான செலவு 4 லட்சம் ரூபாய், இன்னும் 6 லட்சம் ரூபாய் இருக்குது. மாசம் மாவட்ட மாநாடு நடத்துறாங்க. கொடுங்க, அவ்வளவுதான். அதை நடைமுறைப்படுத்துறாங்கன்னா நான் ஒட்டுமொத்தமா 12,000 யாராவது கொடுக்க வந்தாங்கன்னா ஏத்துக்க மாட்டேன். 12 செக்க கொடுங்க. ஏன்? நீ நல்லது செய்யணும் அப்படின்னா உன் கட்சியை ஊழலற்ற கட்சியா மாத்தணும். உன் கட்சியில இருந்துட்டு அதை வந்துட்டு எவால்வ் பண்ணணும். எனக்கெல்லாம் எதிர்ப்பு இருந்தது. அதுக்கெல்லாம் சீமான் துணை பின்னாடி அவரே மாறிக்கிட்டாரு. அவரும் ஒரு பெரிய கல்லா மாறிட்டாரு. போச்சு, அது விடுங்க. ஆனா செஞ்சோம்ல, சாதிச்சோம்ல. 4 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய்னா கணக்காட்டுவாங்க பொதுக்கூட்டத்துக்கு. நான் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து 1.5 லட்சம் ரூபாயா 1,30,000 முடிச்சிருக்கிறேன். அப்போ இப்படிலாம் பண்ணியிருக்கிறேன். இந்த ஜிமிஜிக்கெல்லாம் வச்சுக்கலாம், அப்படியே மேலே போகும் கீழே போகும் கேமரா எல்லாம் வச்சே பண்ணியிருக்கிறேன். எதுவுமே என்ன அப்படின்னம்னா நம்மளுக்குள்ள ஒரு பியூரிட்டி இருந்ததுனா தான் வேலை செய்ய முடியும். நான் இவரை விட்டு வெளில வந்தது காரணமே இந்த 2 பேர் தான். நிர்மல்குமார் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், ஒரு லாட்டரிக்காரன். இவங்க 2 பேரை வச்சு தான் விஜயனுடைய ஆதரவை விலக்கிட்டேன் வெளில வந்தேனே. ஸோ எனக்கு தெரியும் இவருடைய மைண்ட் செட் எப்படி போகுது. அப்புறம் என்ன அக்ரிமெண்ட்டு இவர் பொதுச்செயலாளரை கொடுத்ததுக்கு? கட்சியினுடைய மொத்த செலவையும் அவர் பார்த்துக்கிடுவார், அவ்வளோதான். இதுதான் விஜய்க்கும் ஆதவ அர்ஜுனாக்கான அக்ரிமெண்ட்டு. புரியுதுங்களா? அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு என்ன பண்றாரு? அதான் சொன்னான், போட்டான் இதுல ரீல்ஸ்ல போட்டாங்க. முதலமைச்சர் பேசுகிறார், முதலீடு செய்தவர் பேசுகிறார். இவர் முதலமைச்சர், இவர் முதலீட்டு அமைச்சர் அப்படின்னு சொல்லி போட்டான். 2த்தையும் மக்களை புத்திசாலிகளாக தான் இருக்கிறாங்க அவங்கள விட. அதனாலதான் நான் சொல்ல வரேன், ஒருத்தன் என்ன வழியில வாழறான் அப்படின்றத வச்சுட்டு சொல்லலாம் அவன் என்ன பண்ணுவான்ட்டு. விஜயாலெல்லாம் வந்துட்டு வசதி இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அவரால் இப்படிப்பட்ட நல்ல ஊழல் தடுக்கவே முடியாது. நாளைக்கு எழுதி வச்சுங்க, நல்ல ஜெகஜோதியா ஊழல் நடைபெறும் எதிர்காலத்துல. அது ஒரு குறுகிய எதிர்காலத்துல ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, பொது பொண்டாட்டி அப்படியே போவாங்க. இதுல சார் இப்போ 2017 ஒரு டெட்லைன் வச்சிருந்தாரு அந்த பதில் உரையில, நீங்க பாத்திருப்பீங்க. 2017க்கு பிறகுதான் 2027 இல்ல சார், 2017 இருந்து ஊழல் அதிகமாயிருச்சு அப்படின்னு அந்த பதில் உரையில குறிப்பிட்டிருந்தாரு. ஓ, எப்படி கண்டுபிடிச்சாரா? அப்ப இருந்துதான் வேலுமணியும் விஜயபாஸ்கர் மேல பெரிய ஊழல் குற்றச்சாட்டு அந்த 2017க்கு பிறகுதான். ஆனா அவங்க 2 பேர்த்தையும் தான் கட்சிக்குள்ளார இணைக்கிறாரு அப்படின்னா அது எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும். பாஜகனுடைய வேலையை சுமந்த அதிகாரி அவர் பெரிய ஒரு ஊழல்ல மாட்டினாரு. அவர் அப்படியே பாஜகவுக்கு போனாரு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு முதலமைச்சராக இருக்காரு. காங்கிரஸ்ல ஒரு பெரிய ஊழல் பண்ணாரு ஹிமந்த பிஸ்வாஸ். இன்னைக்கு பாருங்க அசாம் முதலமைச்சராக இருக்காரு. ஒரு பெரிய அளவுக்கு ஊழல்வாதி தான் வந்துட்டு இந்த சிவசேனா கீழே இருக்கிற இன்னொரு ஆள் ஏக்நாத் ஷிண்டே. இன்னைக்கு யார் பாருங்க, அவர் துணை முதலமைச்சராக இருக்காரு. ஏற்கனவே எங்க இருந்தாரு, முதலமைச்சர் இருக்காரு. அதே தான் இவர் பண்ணுவாரு. நீ அங்க என்ன செஞ்சிருந்தியோ அது எப்படி அவங்க வந்துட்டு அப்படியே சனிக்கிழமை வச்சுன்னா வந்து சேர்றாங்களே. ஏன் சேர்றாங்க? நம்மளும் ஒரு இடம் கிடைச்சிருச்சு, நம்ம போயிட்டு நல்லா ஜாரணம் சம்பாதிக்கலாம். புரியுதுங்களா? ஆட்சியில பதவியில இருக்கிற போது ஒருத்தர் சம்பாதிப்பான், பதவி அதிகாரத்தை வச்சுட்டு ஒருத்தர் சம்பாதிப்பான்ல. இப்ப இவங்க போடுறாங்க, இவங்க போன உடனே என்ன பண்ணிடுறான், அந்த குவாரியில இருக்கிறவனெல்லாம் எதிர்க்கிறான். அதிமுக தாவே காவ போனானா அவனை எதிர்ப்பான, தெரியுண்டா தரமாட்டியா சார், நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்றான், இந்த பாரு தொழில் பண்ண முடியாது அவனை வச்சுட்டு. அவன் ஏற்கனவே இருந்தவங்க, அவங்க வந்து பணத்தின்னு கொட்டை போட்டவங்க. ஸோ கொடுத்துருங்க, அவங்க கிட்ட சரியா போவாரு துட்டு. இப்போ சண்முகம் ஒருக்கா சொன்னாரு சார், நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் 4 ராஜினாமாவோட நின்றுச்சு அப்படின்னு. 5வது ராஜினாமா விஜயபாஸ்கர். அவர் பேச்சுக்கு ஒரு மரியாதையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது. அவர்கிட்ட 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அதை தாண்டி வேற எதை ஒரு தேடினாலும் அவருக்கு கிடைக்காது. அவருக்கு 2 எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல, அதோட முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி அவர் வந்துட்டு வேற எதை தேடினாலும் அவருக்கு கிடைக்காது. மரியாதை, மானம், சுயமரியாதை, கௌரவம் அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. 2 பேரை கொடுத்தியா மேடம் மந்திரி ஆகிற ஒருத்தனை, அவ்வளோதான். அது மாரி எது பேசாதன்னு. இப்போ இவங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, 120 பேர் வந்தாச்சு இல்லை, அப்புறம் போய் விஜய் வெளில ஆள் பிடிக்கிறாரு. உங்க மேலே நம்பிக்கை இல்லாதனால ஸோ வெளியில் ஆள் பிடிச்சி இடைத்தேர்தல் வச்சு ஜெயிச்சு உள்ள வரதுக்காக ஒரு பெரிய பிளான் ஒன்று பண்ணாரு. அதுக்குள்ள நாரிடுச்சுன்னு வச்சு குதிரை பேரம் முடிஞ்சு போச்சு. அதனால அவர் கை விட்டுட்டார், அவ்வளோதான். ஆனா அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவே ஒரு மக்கள் மேண்டேட் மாதிரி தானே பேசுறாரு. அவரு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நன்றி கூட சொல்லல, எங்களுக்கு ஆதரவு அளித்ததுக்கு ஒரு நன்றி. அவருடைய முதல் உரை தான் அது, இந்த பதில் உரை அப்படிங்கிறது. அதுல நன்றி ஏதாவது சொன்னாரா சார்? இல்ல அவரு சொல்ல தேவையில்லை. ஏன்னா சோஃபாலாம் அனுப்புனாரு, அனுப்பிட்டு தான் துண்டு போடுறாரு. முதல்ல வந்துட்டு எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவங்க முதல்ல எல்லா விதமான சீர்சாந்தியெல்லாம் அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்சிட்டோன்னா தான் இவங்க போட்டு சேர்ந்து சம்பந்தம் பேசவே போறாங்க. அதனால எல்லாமே சரியா நடந்து போயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை.
என்னோட புரிஞ்சுக்கங்க, விஜய் வந்துட்டு ஊழல் ஒழிப்பது எனக்கு ஒற்றை குறிக்கோள்னு சொன்னார் எப்பயாவது. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் நல்லாட்சி கொடுப்பேன், என்னால் முடிஞ்சதை செய்வேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆனால்பட்ட விபி சிங் என்னோட பேசும்போது சொன்னார், கரப்ஷன் தட் ஹஸ் பீன் இன்ஸ்டிடியூஷனலைஸ் அப்படின்னாரு. அது நிறுவனமயமாக்கப்பட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்களே ஊழல்வாதிகள் தான். நாங்கள் காசு கொடுக்கல, ஜாதி மதத்தை பயன்படுத்தல அப்படி சொல்கிறாருல, புழுகிறாருல விஜய். அதான் சேலம் மேற்கு எவ்வளோ கொடுத்தா அந்த ஆள் ஒரு தடவை 2000 கொடுத்தான். யார் சொன்னது? ஓமலூர் தொகுதி இல்லை 2 தோத்த தாவேகாரன் சொல்கிறான், அவர் கொடுத்தாரு. இங்கே கொடுக்காதனால நமக்கு வந்துட்டு 5000 to 6000 ஓட்டு மைனஸ் ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு அப்படின்றான். விஜயனுடைய போட்டியிட்ட பெரம்பூரில் காசு கொடுக்கல, 1000 ரூபா கொடுத்தாங்க. இந்த ஆதவ அர்ஜுனா காசு கொடுக்க இருப்பாரா? 3000 கொடுத்தாரு, திக்கா கொடுத்தாரு. அதனால யாருமே இவங்கெல்லாம் வந்துட்டு ஊழல் ஒழிக்கிறதுக்கு அதெல்லாம் வரல. சும்மா விஜய் அவர் பேசுவார், நான் தான் ஒழிக்க போறேன், தொட்ட விட மாட்டேன். இந்த எம்ஜிஆர் பாணி தான், ஒரு தவறு செய்தார் அது அவர் எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல் நடக்கல, அவர் ஊழலே நடக்கலை அப்படின்னோம்னா அவருடைய பினாமி அப்படின்றவங்க அவ்வளோ பெரிய பணக்காரனை உயர்ந்திருக்க முடியுமா? நான் யாரை சொல்கிறேன்றது தெரியும். சும்மா இவங்களுக்குலாம் அரசியல் பண்ணுறதுக்கே தெரியாது. அண்ணா இருந்த போது என் ஊழல் இல்லை. அண்ணா மக்கள்கிட்ட வந்துட்டு கையேந்துவார், அவரே கையேந்துவார். அதான் அரசியல், அண்ணாவுடைய அரசியல். அடுத்தபடி வந்தவங்களாம் என்ன பண்ணாங்க? இண்டஸ்ட்ரீஸ் கிட்டே போட்டு கடையை கையேந்தினாங்க. அவன் சும்மா இருப்பானா? கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி எடுப்பான்ல. அதே தான் இப்போ நடக்க போகுது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.